சிஏ இன்டர்மீடியட்ல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற போர்ஷன் 50 மார்க்ஸ்க்கு இருக்கு இல்லையா? அதுல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த 5 or 6 சாப்டர்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப முக்கியமா என்ன தெரியணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜினா என்ன? ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேராகிராஃப், டெஃபினேஷன் ஏகப்பட்டது இருக்கும். பட் நிஜமாவே வந்து நமக்கு ஒரு கான்செப்டோட க்ரக்ஸ் ஒழுங்கா புரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம அதுல வந்து ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். ஸோ ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயே ஆகட்டும், இல்லை ஒரு கண்ட்ரியோட பெர்ஸ்பெக்டிவ்லேயே ஆகட்டும், நம்ம வந்து எப்போதுமே நம்ம ஒரு ஆப்ரேஷன்ஸ் எடுத்திருக்கோம், ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஆக்டிவிட்டி எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆடிட் படிக்கிறோம்னா அந்த இடத்துல நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா ஹவு டு ரன் த கம்பெனி, ஹவு டு மேக் த கம்பெனி நம்பர் 1 அப்படின்னா உங்களோட கோல் எதுவாக வேணா இருக்கலாம். அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நமக்கு வந்து டைம் அண்ட் அகைன் இதை நமக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நம்மளோட வேலை என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படிங்கறத பயங்கர ஸ்ட்ராங்கா நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு ரீசெண்டா இருக்கக்கூடிய ஒரு ரியல் லைஃப் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஒன்று எடுக்க போறேன். என்ன அப்படின்னா, இந்த ஒலிம்பிக்ல கோல்டு அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். நம்ம வந்து எப்பவுமே ஒலிம்பிக்ஸ் நடக்கும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரி, நம்ம இந்தியனா நம்ம இருக்கும் போது கூட நம்ம வந்து நம்ம இந்தியா வந்து எவ்வளவு கோல் அடிக்கிறாங்க, லைக் எத்தனை ஒலிம்பிக் மெடல் அடிக்கிறாங்க, பிரான்ஸா சில்வரா அப்படி நம்ம பார்த்துட்டே இருப்போம், கோல்டா அந்த மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு அபினவ் பிந்த்ரா காட் கோல்டு மெடல் இந்த ஏர் ரைஃபிள் அப்படிங்கிற மாதிரி ஐ ஹாவ் அ சைல்ட்ஹுட் மெமரி. ஓகே, அதை தாண்டி பெருசா நம்ம வந்து பெரிய கோல்டு மெடலோ இல்லை லாட் ஆஃப் மெடல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து நம்ம பார்த்தது இல்லை. பட் நம்ம கூட தான் சேர்ந்து ஒரு இப்போ எப்படி வந்து இந்தியா வந்து இட்ஸ் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்றோமோ 1950ல, அதே மாதிரி 1949 தான் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, அப்பதான் அவங்களும் ரிப்பப்ளிக் ஆகுறாங்க. விச் மீன்ஸ் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் இண்டிபெண்டன்ஸ்லாம் வாங்கி ரிப்பப்ளிக் ஆகுறோம். இப்ப அந்த கண்ட்ரி ஓகே ரீசெண்டா தட் இஸ் இந்த 2021ல நடந்த டோக்கியோல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். அந்த விஷயத்தை வச்சுதான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படிங்கறத கத்துக்க போறோம். இப்போ இந்தியால ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு வரும்போது, இன்னொரு சைடு வந்து இல்ல எல்லாருமே வந்து கிரிக்கெட்ல ரொம்ப கிரேஸா இருக்காங்க, அதை தாண்டி எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து பெருசா யாரு பார்வையாளர்களே வந்து ஒன்றும் பெருசா அதுக்கு வந்து ஆர்வம் காட்டுறது இல்லை அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் அத்லெட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எந்த அளவுக்கு ஷைன் ஆகுறாங்க, இது எல்லாத்த பத்தின ஒரு பெரிய டிபேட் இருக்கு. இதெல்லாம் நம்ம தள்ளி வச்சிருவோம். இப்ப நம்ம பார்க்க போறது பியோர் அண்ட் பியோர் ஒரு ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படிங்கிறதுக்கு சைனா முன்னிறுத்தின ஒரு எக்ஸாம்பிள தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ டோக்கியோல 2021ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல அதிகமா கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் சைனாவுடைய ஒரு வெறியா இருக்கு. அது இன்னும் சொல்ல போனோம்னா 2012 2016 எல்லாம் நடந்த ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால கோல்டு அடிக்க முடியல, டாப் நம்பர் 1 வர முடியல அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து யுஎஸையும் தாண்டி பிரிட்டனையும் தாண்டி கீழே தேர்ட் பொசிஷன்ல தான் இருந்திருக்காங்க சைனா. 2016ல நடந்த ரியோ டி ஜெனீரோன்ற இடத்துல நடந்த ஒரு ஒலிம்பிக் ப்ரோக்ராம் அப்போ, தட் இஸ் அந்த நிகழ்ச்சி அப்போ. இப்போ டோக்கியோல 2021ல நடக்குது இல்லையா, இந்த இடத்துல they wanted to become number 1, அதாவது அதிகபட்சமான கோல்டு மெடல் அடிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம கோல் அப்படிங்கறது என்னன்னு வச்சுக்கலாம். நம்மளோட கோல் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமான கோல்டு, இது மட்டும் தான் நம்மளோட கோல். ஏன்னா இதுலயும் அவ்வளவு கோல்டு அடிச்சு என்ன பண்ண போறாங்க? ஏன் சைனா வந்து மத்த எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பட் ஸ்டில் இது வந்து ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, இன்ஃபேக்ட் இந்த ஒலிம்பிக்ல எந்த கண்ட்ரி அதிகமா கோல் அடிக்குதோ, எந்த கண்ட்ரி அதிகமா மெடல்ஸ் வின் பண்றாங்களோ அவங்க தான் ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு கோல்டு வாரே நடக்குமா. ஓகேவா? இப்ப வந்து இந்த அமெரிக்காக்கும் சோவியத்க்கும் ரஷ்யாக்கும் இவங்களுக்குலாம் வந்து ஹூ வின்ஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்டு மெடல், அவங்க தான் ஒரு சூப்பர் பவர், சுப்பீரியர் பவர்ன்ற மாதிரி ஒரு எப்போதுமே வந்து ஒரு டக் வார் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு புஷ் அண்ட் புல் மெக்கானிசம்ல அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு கோல்டு வார் இருந்துட்டே இருக்கும். அப்போ சைனா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மள எப்ப பார்த்தாலும் சிக் மேன் ஆஃப் ஏஷியான்னு தானே சொல்லுவாங்க, இந்த ஏஷியாலே வந்து ரொம்ப எப்படி சொல்றது சிக் மேன் அப்படின்னு தான் நம்மள சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து செம்மையா வந்து வளர்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதிகமான கோல்டு வின் பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, கோல்டு அதிகமா வின் பண்ணணுங்கிறது எங்களோட கோல். இதுக்கு இவங்க என்னென்னலாம் ஐடியா பண்றாங்களோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, என்னெல்லாம் இவங்க ஐடியா பண்றாங்கன்னு சொல்ல போறேன். இப்ப இந்த ஒலிம்பிக்ஸ்ல நிறைய கேம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் டென்னிஸ் இருக்கும், பாஸ்கெட் பால் இருக்கும், வாலிபால் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு டைப். நல்லா யோசிச்சு பாருங்க, வாலிபால், பாஸ்கெட் பால், ஓகேவா, டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் தனி. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா டைவ் பண்றது,
அதுக்கப்புறம் 2 டைவர்ஸ் ஒன்னா சேர்ந்து சின்க்ரனைசேஷன் ஸ்ப்ரிங் போர்டுன்னு சொல்லக்கூடிய ஒன்னா சேர்ந்து டைவ் அடிப்பாங்க ஒரே மாதிரி இதுல. ஸோ இது ஒரு சைடு. ஸோ டைவிங்கு, ஏர் ரைஃபிள், துப்பாக்கி சுடுதல், அந்த மாதிரி ஏர் ரைஃபிள், அதுக்கப்புறம் வெயிட் லிஃப்டிங்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அந்த கேம்ஸ்லேயே 2ஆ பிரிச்சிருக்கேன். ஒன்று என்னன்னா, எந்தெந்த கேம்ஸ் எல்லாமே ஒரு டீமா நம்ம விளையாடுறோம், ஒரு 11 பேர் சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி டீமா விளையாடக்கூடிய லார்ஜ் டீம் தேவைப்படக்கூடிய கேம்ஸ். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் நம்பர் இப்போ இந்த 11 பேர் 12 பேர் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்குள்ள ஒரு ப்ராப்பரான வைப் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா, இவங்க போய் கேம் விளையாடுறாங்கன்னா பாஸ்கெட் பால், வாலிபால், டேபிள் டென்னிஸ் எதுவா இருந்தாலும் இவங்க போய் விளையாடும் போது ஒரு ஆப்போனன்ட் டீம் வரும். இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பரான வைப் இருக்கணும். இதுக்கப்புறம் இவங்க போய் விளையாடும் போது ஆப்போனன்ட் அந்த டைம்ல அவங்க என்ன மாதிரியா ஸ்ட்ரோக் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எதிர் விளையாட்டு விளையாடினாதான் அந்த கேம்ல வின் பண்ண முடியும். ஸோ இம்மீடியட்டா ஓவர் நைட்ல இந்த மாதிரி பாஸ்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால் இல்லை, லைக் பாஸ்கெட் பால், வாலிபால், இந்த இன்டோர் கேம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேட்மிண்டனு, இப்போ டேபிள் டென்னிஸ், இந்த கேம்ஸ்லாம் சீக்கிரமா கோல்டு அடிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இதுல வந்து டீம் ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பரான ஒரு ஹவு டு யூ கால், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடும் போது இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பரான டீம் ஸ்பிரிட் இருக்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இவங்க போய் விளையாட போற அந்த டீம் இருக்காங்களா, அவங்களை எதிர்கொள்ளும் போது 1008, அதாவது எனி டைம் எது வேணா மாறக்கூடிய அளவுக்கு அது இருக்கும். பிகாஸ் 2 லார்ஜ் டீம்ஸ் விளையாடுறாங்கன்னா அவுட்கம் எப்படி வேணா இருக்கும். இப்ப சைனா டிசைட் பண்ணிட்டாங்க எனக்கு கோல்டு வேணும், அவ்வளவுதான், ஏகப்பட்ட கோல்டு வேணும். ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாக்குறாங்க. ஜென்ரலா ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்கும் பொழுது அதிக அளவுல மேல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்களா இல்ல ஃபீமேல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்களான்னு பாக்குறாங்க. ஜென்ரலா எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்துமே மேல் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் எல்லா கேம்ஸ்க்கும் அதிகமா வராங்களே தவிர ஃபீமேலோட பார்ட்டிசிபேஷன் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா தெரியுமா இருக்கு, நம்ம நிறைய விமன் பார்ட்டிசிபென்ட்ஸை உள்ள அனுப்புறோம். ஏன்னா அங்க போட்டி கம்மியா இருக்கு, நமக்கு தேவை கோல்டு, நமக்கு தேவை கோல்டு. அது பேட்மிண்டன் கிடைச்சாலும், பேட்மிண்டன் விளையாடி ஜெயிச்சாலும் கோல்டு தான், வாலிபால் விளையாடி ஜெயிச்சாலும் கோல்டு தான், என்ன சொல்றது, வாட் எவர் பெரிய பெரிய லார்ஜ் கேம்ஸ் விளையாடினாலும் அது வந்து கோல்டு தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், வாலிபால் இதெல்லாம் விளையாடினாலும் கோல்டு தான். அது இல்லாம நான் டைவிங்ல ஃபர்ஸ்ட் வந்தாலும் நான் கோல்டு தான். வெயிட் லிஃப்டிங்ல ஃபர்ஸ்டா கோல்டு. அதுவும் நீங்க வந்து அந்த ஒரு நீங்க வெயிட் லிஃப்டரா இருந்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ்ல நீங்க வந்து லைட் வெயிட் லிஃப்டிங், அந்த வெயிட் லிஃப்டிங் ஒரு 4-5 கேட்டகரியில நீங்க விளையாடி நீங்க 4 கோல்டு கூட அடிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு வெயிட் லிஃப்டருக்கு இருக்கு. ஸோ நீங்க ஒரு வெயிட் லிஃப்டிங், டைவிங், ஏர் ரைஃபிள், இந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் தனியா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்க ஒரு ஆப்போனன்ட் நீங்க மீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வெயிட் லிஃப்ட் பண்றீங்களா, உங்களோட கான்சென்ட்ரேஷன் உங்க மைண்ட் அண்ட் பாடி கண்ட்ரோல்ல மட்டும் இருந்தா போதும். நீங்க டைவ் பண்றீங்களா, யூ ஹேவ் நோ ஆப்போனன்ட். டைவிங் அப்படிங்கிறதுக்கு ஆப்போனன்ட் கிடையாது, வெயிட் லிஃப்டிங்கா ஆப்போனன்ட்டே கிடையாது, ஏர் ரைஃபிள்லாம் ஆப்போனன்ட்டே கிடையாது, சின்க்ரனைஸ்டு ஸ்ப்ரிங் போர்ட் டைவிங்கா ஆப்போனன்ட்டே கிடையாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி விமன் நிறைய பார்ட்டிசிபேஷன் இல்லப்பா, ஸோ நிறைய விமனை நான் உள்ள இறக்குறேன் அப்படின்னு இவங்க டிசைட் பண்றாங்க. அதனால டோக்கியோல நடந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 412 பேர் வந்திருக்காங்க, பிளேயர்ஸ் மட்டும், சைனீஸ் பிளேயர்ஸ். அதுல 70% பேர் வந்து விமன் தான். இதுக்கு ஏன் இவங்க விமனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பிகாஸ் விமன் பார்ட்டிசிபேஷன் அக்ராஸ் த வேர்ல்டு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ இவங்க விமனை உள்ள இறக்கியிருக்காங்க, நம்பர் 1. ரெண்டாவது, ஆப்போனன்ட் டீமை மேனேஜ் பண்ணணும், இந்த மாதிரி லார்ஜ் டீம் பிளேயர்ஸ் மேனேஜ் பண்ணணுங்கிற கேம்ஸை விடுத்துட்டு இவங்க எதை பிடிச்சிருக்காங்க, டெய்லி காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கணும், அவங்களோட வேலையே வெயிட் லிஃப்டிங் தான். முன்னாடி கோல்டுன்னு எழுதி பெருசா ஒட்டி இருக்கும் சைனால, ஓகேவா. ஒரு ப்ராவின்ஸ்லயும் அவ்வளவு குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 6 வயசு 7 வயசுல இருந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட குழந்தைங்க ட்ரெயின் ஆகிட்டே இருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து அவங்க சைனாக்காக கோல்டு அடிக்கிறதுக்காக அவ்வளோ பேர் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல சூப்பர் டூப்பரா பர்ஃபார்ம் பண்ற குழந்தைங்களை எடுத்து சைனீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா வந்து ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் கொடுத்து இவங்களே ஃபுல்லா ட்ரெயின் பண்றாங்க. இவங்களோட ட்ரைனிங்ல உங்களுக்கு சொல்லி தரப்படுறது என்னன்னா, தே டோன்ட் ஹாவ் டு ஃபேஸ் தி ஆப்போனன்ட். அவங்களுக்கு என்ன வேலையை சொல்லி தராங்களோ அதை மட்டும் கரெக்டா அங்க போய் பண்ணா போதும், கோல்டு அடிச்சிடலாம். அந்த மாதிரி அவங்களோட மெயினான 2 ஸ்ட்ராட்டஜி நம்ம பேசுறோம்ல, அந்த ஸ்ட்ராட்டஜினா இதுதான். எனக்கு கோல்டு வேணும், அது கோல். நான் என்ன பண்ணணும், இப்போ என்னோட கண்ட்ரில ஓவர் நைட்ல பாஸ்கெட் பால் பிளேயர்ஸையும், ஃபுட்பால் பிளேயர்ஸையும், ஒரு வாலிபால் பிளேயர்ஸையும், லைக் டேபிள் டென்னிஸ் விளையாடுறவங்க, இவங்களெல்லாம் என்னால கோல்டு அடிக்க வைக்க முடியுமா? முடியும், பட் இட் டேக்ஸ் அ லாங் டேர்ம். ஒரு லாங் டேர்ம் எடுத்துக்கும். அந்த அந்த மாதிரியான கேம்ஸை டெவலப் பண்றதுக்கான சூழல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும், அதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். ஆனா இப்போதைக்கு
இப்போதுல இருந்து நம்ம டெவலப்மெண்ட் வேர்ல்டுக்கு காமிக்கணும் கோல்டு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப அவங்க என்ன பண்றாங்க, போட்டிகள் கம்மியா இருக்கக்கூடிய துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க, பெண்கள் போட்டியிடுறது. நம்பர் 2, அதிக அளவுல அவங்க ரொட்டீன் தான், வேற ஒன்னும் இல்லை, டெய்லி ரொட்டீனா ப்ராக்டிஸ் பண்றாங்க. 12-13 வயசுல இருந்து ஒரு பொண்ணு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்குன்னா ஒரு 24 வயசு பொண்ணு கரெக்டா அந்த இடத்துல வந்து வெயிட் லிஃப்டிங் கலந்துக்கும் போது அவ கண்டிப்பா கோல்டு தான் அடிப்பா. பிகாஸ் 10 வருஷமா ஒரே விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிங்கிறது இதுதான். அவங்க என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மைண்ட்ல, பெரிய அளவுல டீம் ஸ்போர்ட்ஸ் எதுலயும் நாங்க கலந்துக்க மாட்டோம், அதுல கலந்துக்கிட்டாலும் பேருக்கு வருவோம் போவோம், அவ்வளவுதான். எப்ப பெரிய பெரிய டீம் ஏன் வேணாம் நாங்க சொல்றோம், ஏன்னா நான் ஒரு பாஸ்கெட் பால் விளையாடுறேன்னா, நான் பாஸ்கெட் பால் விளையாடும் போது எய்த்தாப்ல அன்பிரடிக்டபிளா there will be an interplay between my team and his team. அவங்க அந்த கண்ட்ரியோட டீமுக்கும் எனக்கும் நடுவில் இன்டர்பிளே இருக்கும் ஆஃப் மல்டிபிள் அத்லெட்ஸ். அத்தனை பேர் விளையாடும் போது கோல்டு சாத்தியம் கம்மி, அதனால அதை நான் பண்ண மாட்டேன். வெயிட் லிஃப்டிங் பண்ணுவேன், வில்ல அம்பு விடுவேன், ஆர்ச்சரி விடுவேன். ஏன்னா அங்கே ஆப்பனண்டே கிடையாது. எதெல்லாம் லெஸ் ப்ராமினன்ட் ஸ்போர்ட்ஸ்ன்னு பாக்குறாங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸான ஸ்போர்ட் அது, எல்லாருக்கும் எது ரொம்ப பிடிக்கும் அதை தான் வந்து நிறைய பிளேயர்ஸ் அத்லெட்ஸ் விளையாடுவாங்க. ஆனா சைனா 3வது இடத்த பிடிச்சான் பாருங்க. மொத்தம் நான் இது வரைக்கும் 3 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். நம்பர் 1, விமனை பிடிச்சி உள்ள போடுங்கன்னா அவங்க அங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. நம்பர் 2, எங்கெல்லாம் ஆப்பனண்டே இல்லையோ, நோ ஆப்பனண்ட், அங்க நம்ம விளையாடணும். 3வது, எது ரொம்ப இருக்கிறதுலே போரிங்கான கேமோ, எது இன்னும் வந்து பயங்கர ஃபேமஸே ஆகலையோ, எது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு பெரிய மாஸ் ஆடியன்ஸை கேப்சரே பண்ணாம பெரிய அளவுல போட்டிங்களுக்குலாம் ஆளே இல்லாம லெஸ் ப்ராமினன்ட் ஸ்போர்ட்ஸ் எது இருக்கோ அந்த லெஸ் ப்ராமினன்ட்டை சூஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம விளையாட போடுற விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லி 70% உமனை இறக்கினப்போ 1980 அவங்க விளையாண்டப்போ அவங்க 5 கோல்டு அடிச்சிருக்காங்க. 2012 2016 அவங்க வேர்ல்டுல ரெக்கார்ட்ல 3rd பிளேஸ் வந்துட்டாங்க. அவங்க எப்படியாவது 2021 அதிக மெடல் அடிக்கணுங்கிறதுக்காக ஏர் ரைஃபிள் இருந்து, டைவிங்ல இருந்து, வெயிட் லிஃப்டிங்ல இருந்து, 3 மீட்டர் சின்க்ரனைஸ்டு ஸ்ப்ரிங் போர்ட்ல இருந்து எல்லாத்துலயும் கலந்துட்டு ஃபைனலி யூஎஸ்க்கும் பிரிட்டனுக்கும் டஃப் கொடுக்குற அளவுக்கு கோல்டை வின் பண்றாங்க. ஸோ இப்போ கோல் அச்சீவ்டான்னு கேட்டா அச்சீவ்டு. அதுக்கு அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க, 3 ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். நம்பர் 1, லெஸ் ப்ராமினன்ட் ஸ்போர்ட்ஸ். நம்பர் 2, 70% விமனை உள்ள இறக்குறாங்க. நம்பர் 3, அவங்க விளையாடுறது எல்லாமே ரொட்டீன், அதாவது எய்த்தாப்புல ஆளே இருக்க மாட்டான். நம்மளே 10 வருஷமா என்ன காலைல தூங்கி எழுந்து செஞ்சுட்டே இருக்கமோ, ஃபுல்லா என்ன எக்ஸாஸ்ட் பண்ணி டெய்லி காலை கோல்டு வேணும்னு சொல்லி டெய்லி வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கணும், அங்கே வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணணும். இந்த 3 பாயிண்ட் வச்சுதான், இந்த 3 இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்ஸ் பண்ணி தான் இவங்க டோக்கியோல நடந்த அந்த அத்லெட்டிக் காம்படிஷன், அந்த ஒலிம்பிக்ஸ்ல தே காட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு மெடல். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி நீ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதை வேணும்னு நீ முடிவு பண்ணிட்டு தான் என் கோல்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதை எப்படி அடைய போற, வாட் இஸ் யோர் பாத்வே, நீ அதை எப்படி அடைய போறியோ அதுக்கான டெக்னிக்காலிட்டிஸ் தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஓகே இதெல்லாம் திஸ் இஸ் வாட் ஐ அம் கோயிங் டு டூ அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆள் சூஸ் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங், அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டிங், அதுக்கேற்ற மாதிரி ஸ்பான்சர்ஷிப் பண்ணி எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். அதனாலதான் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி ஒரு ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்குறதை விட எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பிசினஸும் த்ரைவ் ஆகிறது. அப்போ ஒவ்வொரு பிசினஸுமே தனக்கு என்ன வேணுங்கிறத கோலை டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையை முதல்ல படிக்கணும். ஏன்னா இவங்க சூழ்நிலை எப்படி படிச்சிருக்காங்க, எவ்வளவு அழகா என்வாயன்மெண்ட் ஸ்கேன் பண்ணிருக்காங்க. விமன் பார்ட்டிசிபேஷன் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொத்த கேமையும் 2ஆ பிரிக்கிறாங்க. மொத்த கேம் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க, மொத்த கேமை 2ஆ பிரிக்கிறாங்க. நம்பர் 1, இதெல்லாம் மேல் டாமினேஷன் அதிகமா இருக்கு, எதுல ஃபீமேல் டாமினேஷன் அதிகமா இருக்கு. ஜென்ரலா ஃபீமேல் அதிகமா டாமினேட் பண்ணிருக்கக்கூடிய ஏரியால உலகளாவிய அளவுல இருந்து பெண்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வராங்களா இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பைஃபர்கேஷன் பண்ணிருக்காங்க. இல்லைன்னு உடனே அங்க விமனை இருக்கிறாங்க. நம்பர் 2, எந்தெந்த இடத்துல எல்லாம் ப்ராமினன்ட் ஸ்போர்ட் அண்ட் லெஸ் ப்ராமினன்ட் ஸ்போர்ட்னு பிரிக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸா ரொம்ப எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இவங்க இறங்கவே இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் அதுல விளையாடிட்டு இருக்காங்க. யாரும் விளையாடாத கேம்ஸா பார்த்து அங்க இறங்குறாங்க லெஸ் ப்ராமினன்ட். இது 2வது டோல். 3வது அவங்க என்வாயன்மெண்ட் எப்படி ஸ்கேன் பண்ணிருக்காங்க,
ஏகப்பட்ட பேர் சேர்ந்து ஒன்னா விளையாடி எய்தாப்புல வரவனை புரிஞ்சுக்கிட்டு விளையாடி கோல்டு அடிக்கிறது கஷ்டம். அதனால டீமும் விளையாடுற மாதிரி கேம்ஸ் வேண்டாம். ஒருத்தன் போறான் தனியா பர்ஃபார்ம் பண்றான் வாங்குறான்ற மாதிரி பைஃபர்கேட் பண்ணிருக்கான். இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க see to bring the strategy you have to read the environment. How many women are participating, how many men are participating, how many prominent sports are there, how many less prominent sports are there. ஓகேவா, எத்தனை டீம் பிளே பண்ற மாதிரி எத்தனை கேம்ஸ் இருக்கு, தனியா போய் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி எத்தனை கேம்ஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் ஆப்பனண்டோட நமக்கு இன்டர் பிளே இருக்கும், எங்கெங்கெல்லாம் ஆப்பனண்டோட இன்டர் பிளேவே கிடையாது. இது எல்லாத்தையும் என்வாயன்மெண்ட்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை படிச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்றாங்க, தேர் கம்மிங் அப் வித் அ ஸ்ட்ராட்டஜி. அப்ப இதே மாதிரி தான் ஒவ்வொரு கம்பெனி தனக்கு வேண்டியதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறமா சூழ்நிலையை படிப்பாங்க, என்வாயன்மெண்ட்டை படிச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி அவங்க தங்களோட ஸ்ட்ராட்டஜியை டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் படிக்கும் பொழுது ஒரு எக்ஸாம் ஒரு 50 மார்க்ஸ் அப்படின்றத தாண்டி நம்மளால அதுல ரொம்ப அழகா எஃபர்ட் போட்டு படிக்கலாம். அந்த எஃபர்ட் போடுறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். அது நம்மளால டெஃபினட்டா இன் ஃபியூச்சர் ஒரு பிசினஸ் நம்ம மேனேஜ் பண்ணும் போதோ இல்லை நம்ம வந்து ஒரு when we do an audit ஒரு ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து அழகா கொண்டு வரும் பொழுது நம்மளால அது அழகா அப்ளை பண்ண முடியும் நம்மளோட ரியல் லைஃப்ல. I hope you've understood what is the meaning and what is the importance of strategy in business and in மேனேஜ்மெண்ட் as a whole. உங்களுக்கு டெஃபினட்டா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஹாப்பி லேர்னிங்.